Hey guys, welcome back. ப்ரீவியஸ் வீடியோல வந்துட்டு நம்ம கிட்டோட பேசிக் கமாண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது, ஃபைல் எப்படி லோக்கல் ரெபாசிட்டரியில ஆட் பண்றது, கமிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஒரு ஃபைலை வந்து லோக்கல் ரெபாசிட்டரியில ஆட் பண்றதுக்கு அவ்வளோ கமாண்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்டா எஸ் தேவைப்படும். பட் நம்ம அதுக்கு பின்னாடி இருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியரா இருக்கும். எதுக்கு நமக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்து தேவைப்படுது, ஈஸியரா நம்ம ஏன் நம்ம ஃபைல் கிரியேட் பண்றோம் ஒரு ஃபோல்டர்ல, ஜஸ்ட் சேவ் பண்ற மாதிரி ஏன் சேவ் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். ஓகேவா? ஏன் ஏன் வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கிட் வந்து நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம இப்போ டைரக்டா சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி பண்ண சேஞ்சஸ் அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. இதே நம்ம ஒரு சீக்வன்ஸா பண்ணோம் அப்படின்னா நடுவுல எங்கேயாவது நம்ம வந்து ஸ்டக் ஆனோம்னா கூட அதை யூஸ் பண்ணி நம்மளால சேஞ்சஸ்க்கு பேக் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா டைரக்டா சேவ் பண்ற மாதிரி இருந்தா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அரேஸ் ஆகும். ஓகேவா? இப்போ கிட்ல இருக்கிற முக்கியமான கான்செப்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்னேன் இல்லையா, அந்த அன்ட்ராக்டு ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேஜிங் ஏரியா, இதெல்லாம் பத்தி பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த கான்செப்ட்ஸ் தெரியல அப்படின்னா கிட் பேசிக் லேர்ன் பண்றதே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அன்ட்ராக்டு ஃபைல்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அப்பதான் வந்து நமக்கு புரியும். இது வந்து நான் ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். நான் இது நம்ம நம்ம நார்மலா நம்ம ஃபைல் இந்த கெட் பேஷ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணா ஈஸியா வந்து ஞாபகம் இருக்கும் ஃபார் த பேசிக் கிட் லேர்னர்ஸ். ஓகேவா? ஓகே, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க ஒரு டாய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த டாய் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃபுக்கு போகும். ஓகேவா? செல்ஃப்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. அந்த செல்ஃப்ல இருக்கிற டாய்ஸை மட்டும்தான் நீங்க வந்து போட்டோ ஆல்பம்ல நீங்க வந்து மென்ஷன் பண்றீங்க. ஓகேவா? நீங்க ஒரு டாய் வாங்குறீங்க இல்ல வேற ஏதாவது பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செல்ஃப்க்கு போனதுக்கு அப்புறம் தான் ஆல்பத்துக்கு போகும். டைரக்டா ஆல்பத்துக்கு போவாது. ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் டைரக்டா ஆல்பத்துக்கு போவாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நம்ம அந்த அந்த கமாண்ட்ஸ் வந்து சீக்வன்ஸா எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ரியல் டைமா எடுத்துக்கிட்டா நம்மளால நேரா நம்ம டாய் வாங்கினோடனே நம்மளால போட்டோ வந்து எடுக்க முடியும். பட் நான் கிட்ல வந்து அப்படி நடக்காது. ஸோ ஒரு சீக்வன்ஸா தான் நடக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ். இதுல வந்துட்டு இப்போ நீங்க ஒரு டாய் வாங்குறீங்க அப்படின்னா டாய் பாக்ஸ்ல ஆல்ரெடி நிறைய டாய்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த டாய் டாய் பாக்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் போகும். அது வந்து அன்ட்ராக்ட் ஃபைல்ஸ். ஓகேவா? டாய் பாக்ஸ்ல இருக்கிற எல்லா டாய்ஸுமே வந்து அன்ட்ராக்டு. ஓகேவா? இந்த அன்ட்ராக்டுல இருந்து டாய் செல்ஃப்க்கு போகும். ஓகேவா? டாய் செல்ஃப்ல எடுத்துட்டு போய் நீங்க வைக்கிறீங்க. ஸோ அந்த ஏரியாவுக்கு பேர் தான் ஸ்டேஜிங் ஏரியா. ஓகேவா? ஸ்டேஜிங் ஏரியா. ஓகேவா? நம்ம எடிட் ஆட் கொடுக்கணும் இல்லையா, ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிட்டு லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் கொடுத்து கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா அன்ட்ராக்டில் இருக்கும். நம்ம திருப்பி கிட் ஆட் கொடுத்து தான் அதை வந்து கிரீன் கலர்ல மாறும். கரெக்டா? ஸோ கிட் ஆட் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் செல்ஃப்ல வந்து வந்துடும். ஓகேவா? நம்ம டாய் எடுத்துட்டு வந்து செல்ஃப்ல வந்து வச்சிடணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம கிட் ஸ்டேட்டஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிரீன் கலர்ல இருக்கும். கரெக்டா? இப்போ நம்ம இன்னுமே போட்டோ வந்து எடுக்கல, ஸோ சேவ் பண்ணல. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கிட் கமிட் கொடுத்து தான் சேவ் பண்ணணும். ஸோ அந்த டாய் செல்ஃப்ல இருக்க போட்டோவை டாய் செல்ஃப்ல இருக்க டாயை நம்ம வந்து போட்டோ எடுத்து போட்டோ ஆல்பம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கிட் கமிட் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து அன்ட்ராக்ட் ஃபைல்ஸா இருக்கும். அதை கிட் ஆட் கொடுத்து ஸ்டேஜிங் ஏரியாவுக்கு எடுத்துட்டு வரோம். ஸ்டேஜிங் ஏரியால இருந்து நெக்ஸ்ட் கிட் கமிட் கொடுத்து சேவ் பண்ணிடுவோம். ஓகேவா? அவ்வளவுதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து கிட்டோட இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.